இந்தியாவுல பல வகையான மைனாக்கள் இருக்குது. அதுல 5 வகையான மைனாக்களை நான் படம் பிடிச்சு வச்சிருக்கேன். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது மலை மைனா. மற்ற மைனாக்களை பத்தி வரப்போற காணொளிகளை பார்க்கலாம். இந்த மாதிரி பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பறவைகளை பாதுகாப்பா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கும் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இது நாம வீட்டுல பாக்குற மைனா விட நல்லாவே பெருசா இருக்கும். இது தெற்கத்திய மலை மைனா. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும்தான் இதை பார்க்க முடியும். நம்ம மைனாவுக்கு கண்ணுல மட்டும்தான் மஞ்சள் நிறத்துல மை தீட்டின மாதிரி இருக்கும். ஆனா இந்த மைனாவுக்கு தலையில மஞ்சள் நிறத்துல ஒரு ஆரம் போட்டிருக்கும். காது மாட்டிலாம் போட்டுட்டு மலையில இருக்கிற ஒரு அழகான பூர்வக்குடி பெண் மாதிரி இருக்கும். முதல்ல இந்த மைனாவோட பிரம்மாண்டத்தை பார்த்ததும் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். வீடுகள்ல பாக்குற மைனாக்கள் மாதிரி இது மனிதர்களோட பழகவே பழகாது. மனிதர்களை பார்த்தனா மரத்தோட உச்சியில ஏறி நின்றுட்டு எச்சரிக்கை ஒலி எழுப்போம். ஒருவேளை உங்களுக்கு மலையில ஏதாவது பழத்தோட்டம் இருந்ததுன்னா இந்த மைனாக்கள் உங்க கூட பழகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போதுமே தன்னோட இணையோட தான் இருக்கும். சில நேரங்கள்ல கூட்டமாவும் இருக்கும். பூல இருக்கிற தேன், சின்ன சின்ன பூச்சிகள், பழங்கள் இதெல்லாம் தான் இதோட உணவு. மார்ச்ல இருந்து ஜூலை வரைக்கும் இதோட இனப்பெருக்க காலம். மரத்துல இருக்கிற பொந்துகள்ல கூடு கட்டி இது 2ல இருந்து 3 முட்டைகள் வரைக்கும் விடும். இதோட சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கிறதோட இதுக்கு ரொம்ப அபாரமான மெமிக்ரி ஸ்கில்ஸும் உண்டு. அழிவின் விளிம்புல இருக்குன்னு சொல்ல முடியாட்டினா கூட இதனோட எண்ணிக்கை வருடத்துக்கு வருடம் குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. பருந்து, வைரி மாதிரியான வேட்டையாடுற பறவைகளை இது குழுவா சேர்ந்து எதிர்க்கும். இது போடுற சத்தம் மலை முழுசுமே எதிரொலிச்சு கேட்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்.